பூஜைக்கான முன்னேற்பாடுகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் நம்ம வந்து ஒன்றா தேடணும் அப்படின்னா கட்டாயம் எதையாவது மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ மிஸ் பண்ணாலே நமக்கு ஏதாவது டென்ஷன் ஆகும். நம்ம எப்படி ப்ராப்பராக பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சோமோ அதில் ஒரு சில விஷயத்த ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ அது ஸ்கிப் பண்ணதுனால தான் நமக்கு ஏதோ நடக்குதோ அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் தோணாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ரீ பிளானிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரீ பிளானிங் அப்படின்றது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி நாளே வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, ஒட்டடடிக்கிறது, மாப் பண்ணுறது, பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையில் இருக்கிற சாமி படங்களை தொடச்சி சாமி படங்களுக்கு பொட்டு வைக்கிறது, பூஜை பாத்திரங்களை விளக்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து முன்னாடியே பண்ண வேண்டிய விஷயங்கள். பூஜைக்கு தேவையான பொருட்களையும் நம்ம கட்டாயம் வாங்கி வச்சிடணும். ஸோ வாங்கி வச்சாதான் நம்ம மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக பண்ண முடியும். மண்டபம் மாதிரி செட் பண்ணி நீங்கள் பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வாங்கி வைக்கணும். மண்டபம் மாதிரி நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 வாழைக்கன்று வந்து நீங்கள் வாங்கிக்கணும். 2 மனை, ஒன்று வந்துட்டு வரலட்சுமி தாயாருக்காக, இன்னொன்று நம்ம உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மாவிலை தோரணம், முகம் பார்க்கும் கண்ணாடி. ஸோ முகம் பார்க்கும் கண்ணாடி எதுக்கு அப்படின்னா அம்பாலை அலங்கரிச்சதுக்கு அப்புறம் அம்பாலை அந்த கண்ணாடி வழியாக நம்ம காமிக்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆப்ஷனல் தான். சீரியல் லைட்டு, பேக்ரவுண்ட் செட்டிங்கு, பூக்கள் தொங்க விடுறது, இது எல்லாமே வந்துட்டு ஆப்ஷனல் தான். அம்பாளுக்கு சாத்துற பூ எதுவாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பூ இந்த மாதிரி அழகாக காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எதையும் செய்யக்கூடாது. ஸோ அது வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டமாக பின்னாடி வைக்கிறோம்ல, அதில் வேணால் நம்ம வந்து பிளாஸ்டிக் பூ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுவுமே ரியல் பூ வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அது கிடைக்கல, ஜஸ்ட் ஒரு அழகுக்காக வைக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனால் அம்பாளுக்கு சாத்துற பூ, கலசத்தில் வைக்கிற பூ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ரியல் பூ தான் வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, அரளிப்பூ, துளசி, இந்த பூக்கள்லாம் வந்துட்டு நம்ம அழகாக வச்சு அலங்காரம் பண்ணலாம். அர்ச்சனை பண்ணுறதுக்குமே நம்ம செப்பரேட்டாக வாங்கி வச்சுக்கணும். ஸோ இந்த கரெக்டாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பூ விலைலாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எப்போ ஃபெஸ்டிவல் டைம்னா அப்போ பூ வாங்கக்கூடாது. 2 days 3 daysக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. வாங்கி ஒரு கவரில் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைனா ஒரு சம்படம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம நிறைய அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிற ரேட்டை பார்த்தோன்னே நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அம்பாலை அலங்கரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கலச சொம்பு வந்து வேணும். அது வந்து வெள்ளி சொம்பா இருக்கலாம், இல்ல பித்தளை சொம்பா இருக்கலாம். ஆனா எப்பயுமே பூஜையில வந்து எவர் சில்வர் சொம்பு கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது. அம்பாலை வைக்கிறதுக்கு ஒரு கலச சொம்பு, கலச சொம்புக்குள்ள போடுறதுக்கான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். பச்சரிசி, காதோலை கருகமணி, லெமன் ஒரு 3 வச்சுக்கோங்க. கலச சொம்புக்குள்ள போடுறதுக்கு 1, வெளியில 2, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய், தங்க காயின் இருந்தால் போடலாம், இல்லை வெள்ளி காயின் இருந்தால் போடலாம். இன்கேஸ் 2ம் இல்லை அப்படின்னாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காயின்ஸ் கூட அதுக்குள்ளே போடலாம். 1 ரூபாய் காயின் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கலசத்துக்குள்ளே போட போகிறோம். அதனால் இதெல்லாம் ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக வைக்கும் பொழுது நெல்லிக்கனி நம்ம வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் நெல்லிக்கனி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், தாழம்பூ கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. அம்பாலை அலங்கரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னவோ அது வாங்கிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ அது வந்துட்டு அழகாக நெக்லஸ் மாதிரி போட்டு இந்த ஒட்டியானம், ஜடை அலங்காரம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் கலசத்துக்கு மேலே தேங்காவை வச்சு அதை அம்மன் மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. சில பேர் புடவை மாதிரி கட்டி அழகாக அலங்கரித்து பூஜை பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி அலங்கரித்து பூஜை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னவோ, அதாவது அம்மனுடைய கை, கால், புடவை, ஒட்டியானம், நெக்லஸ்ஸு, ஜடை அலங்காரத்துக்கு தேவையான பொருட்கள், சேஃப்டி பின் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதைக்கு தேடும் போது கிடைக்காது. அதுக்கப்புறம் ஹேர் பின்னு, ரப்பர் பேண்டு, நூல், இந்த மாதிரி அம்மன் அலங்கரிக்கிறதுக்குரிய பொருட்கள்லாம் நம்ம ரெடியாக வாங்கி வச்சுக்கணும். வாழை இலை வாங்கி வச்சுக்கணும். வாழை இலை எதுக்கு அப்படின்னா அம்பாலை வாழை இலைக்கு மேலே பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே கலச சொம்பு வச்சு தான் நம்ம அலங்கரிப்போம். அதனால வாழை இலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற நெய்வேத்தியத்தை படைக்கிறதுக்குமே வாழை இலை தேவைப்படும். அம்பாளுக்கு சாத்துறதுக்கு வஸ்திரம். ஸோ புதுசாக தான் நீங்கள் வஸ்திரம் சாத்தணும். அம்பாளுக்கு சாத்துற வஸ்திரத்தை அது பிளவுஸ் பிட் மாதிரி நீங்கள் கலசத்தில் டெக்கரேட் பண்ணாலும் சரி, இல்லை புதுசாக புடவை வாங்கி நீங்கள் சாத்தினாலும் சரி, அந்த புடவையை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளே கட்டிக்கலாம். நெய்வேத்தியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம். பழங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, விளாம்பழம், மாதுளை, இந்த பழங்கள்லாம் வாங்கிக்கலாம். இன்கேஸ் எந்த பழமும் வந்து வாங்க முடியாது அப்படின்னா வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் கம்பல்சரியாக வச்சா கூட போதும். அப்பம், வடை, கொழுக்கட்டை, பாயாசம், சுண்டல்,
சர்க்கரை பொங்கல். இதுல எவ்வளோ நைவேத்தியங்கள் வேணா நிறைய செஞ்சு நிறைய ஃபுல்லா பதார்த்தங்கள் கூட வைக்கலாம். ஸ்வீட்ஸ் கட்டாயம் இருக்கணும். அது எந்த மாதிரியான ஸ்வீட்ஸா இருந்தாலும் சரி, வீட்டுல செஞ்ச ஸ்வீட்ஸ் வைக்கிறது ரொம்பவே நல்லது. எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், பால் பாயசம் வைக்கலாம். ஏதாவது ஆசையா நம்ம கையாலேயே செஞ்சு அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு தேவையான பொருட்களையும் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். ஸோ தாம்பூலமுமே ஆப்ஷனல் தான். பேசிக்காக கொடுக்க வேண்டிய தாம்பூலத்தில் என்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை வந்து கம்பல்சரியாக நம்ம வச்சுக்கணும். அதை தாண்டி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு, ரூபாய் காயின், கண்ணாடி வளையல். ஸோ இது வந்து பேசிக்காக கொடுக்க வேண்டியது. அடிஷ்னலா தேங்காய், மருதாணி, ஸ்டிக்கர் போட்டு அது கூடவே ஏதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் தராங்க. இதெல்லாம் அவங்கவுங்க வசதியை பொறுத்து. பட் பேசிக்காக தர வேண்டியது என்ன அப்படின்றது நான் சொல்லிட்டேன். ஸோ அது வந்து ஒரு மினிமம் ஒரு 7 பேத்துக்கோ 5 பேத்துக்கோ 3 பேத்துக்காவது நம்ம கட்டாயம் இந்த நாளன்னைக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அது நீங்க படம் வச்சு வழிபட்டாலும் சரி, கலசம் வச்சு வழிபட்டாலும் சரி, தாம்பூலம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதை ஸ்கிப் பண்ணாம கட்டாயம் தாம்பூலம் கொடுங்க. அர்ச்சனை பண்றதுக்கு இன்கேஸ் நீங்க பூக்களால் அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா அந்த பூக்கள்லாம் வந்துட்டு உதிரி பூவா எடுத்து நம்ம பக்கத்துல ரெடியா வச்சுக்கணும். பூ கூட சேர்த்து துளசி, வில்வ இலை இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். குங்குமத்தால அர்ச்சனை பண்ணலாம். காயின்ஸ் வச்சு நீங்க அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா 108 காயின்ஸ் வந்து நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கணும். அந்த காயின்ஸ் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க குங்குமத்தால நீங்க அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா அம்பாளுக்கு முன்னாடி ஒரு பித்தளை பிளேட் மாதிரி வச்சு அதுக்கு மேல வெத்தலையை வச்சு அந்த வெத்தலையில ஒவ்வொரு போற்றி சொல்லும் பொழுதும் குங்குமத்தை அந்த வெத்தலையில விட்டுக்கிட்டே வரணும். காயின்ஸ் வச்சு நீங்க அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா அந்த காயின்ஸை வந்து அம்பாள் பக்கத்துல வைக்கிறதுக்கு ஒரு பித்தளை பிளேட் வந்து வச்சுக்கோங்க. நீங்க வந்து என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் பேசிக்கா தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். பூஜைக்கான முன்னேற்பாடுகள்ல நம்ம எந்த டைரக்ஷன்ல எந்த இடத்துல வரலட்சுமி பூஜை பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். வீட்டோட கிழக்கு திசையில ஈசான்ய மூலையில வந்துட்டு நம்ம பூஜை பண்றது ரொம்பவே நல்லது. அந்த இடத்தை அழகா மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைச்சு அலங்கரிக்கணும். மண்டபத்துக்கு கீழே துணி வாழை இலைய போட்டு நெல்லை பரப்பி அதுக்கு மேல ஒரு தட்டுல அரிசி வைக்கணும். அதுக்கு மேல நம்ம கலச கும்பத்தை வச்சு பூஜை பண்ணணும். நம்ம வீட்டுக்கு ஜென்ரலா யாரு வந்தாலும் சரி நம்ம தாம்பூலம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. தாம்பூலம் அப்படிங்கிறது வந்து எல்லா டைம்லயும் பிளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ இதெல்லாம் வந்துட்டு வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஸ்பெசிபிக்கான பூஜை நாள் அன்னைக்கு யாராவது வராங்க அப்படின்னா கட்டாயமா அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ல கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு பொருள் கொடுக்கறதுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள், ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. அதனால தான் எல்லாரும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து நிறைய கவுண்ட் கொடுத்தாதான் நமக்கு வந்து செல்வம் சேரும், பணம் மழை கொட்டும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஸோ இந்த நாட்கள் இல்லாத மற்ற நாட்கள் வந்து வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம தண்ணி கொடுத்துட்டு குங்குமம் கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். தாம்பூலம் அப்படின்றது வந்து என்னென்ன பொருட்கள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த டைரக்ஷன்ல கொடுக்கணும், கொடுக்கறதுனால என்ன பலன்கள் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஆல்ரெடி வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் அந்த வீடியோ பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏன் வந்து இந்தந்த பொருட்கள் நம்ம வைக்கிறோம் அப்படின்றதுக்கு அர்த்தங்கள் தெரிஞ்சு நம்ம கொடுக்கும் பொழுது எதையும் மிஸ் பண்ணாம நம்ம தேவைகள் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரியா நம்ம தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த வீடியோவும் மறக்காம பாருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கு தாமரை பூவோ இல்ல அரளிப்பூ, மல்லிகைப்பூ, உங்களால என்ன பூக்கள் முடியுதோ அதை வாங்கி கொடுத்துட்டு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு அம்பாளை வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே விசேஷம். அதனால முடிஞ்சா மஞ்சளும் குங்குமமும் வாங்கி துர்க்கை அம்மனுக்கு பாதத்துல சமர்ப்பிக்கலாம். வரலட்சுமி பூஜை செய்யறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். வேதம் படிக்கிறதுனால கிடைக்கிற பலன்கள் என்னவோ அந்த பலன்கள் இந்த விரதத்தினால கிடைக்கும். புண்ணிய நதிகள்ல நீராடினா என்ன பலன்களோ அந்த பலன்கள் வரலட்சுமி பூஜையால நமக்கு கிடைக்கும். குறிப்பா கங்கை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவேரி, தாமிரபரணி இந்த மாதிரியான புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடினா காலம் முழுக்க வரலட்சுமி விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும். வரலட்சுமி பூஜை கடைபிடிக்கிறதுனால குழந்தை பாக்கிய தடை நீங்கி சற்புத்திர யோகம் கிடைக்கும். ஜாதகத்துல சுக்கிர தோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் யாருக்கு இருக்கோ அந்த தோஷங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும். மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், செல்வ வளம் சேரும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற மனக்கசப்புகள் நீங்கி
கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருக்கிற தம்பதிகள் கூட ஒண்ணு சேருவாங்க. எல்லா வளங்களையும் அள்ளி வழங்குபவள் மகாலட்சுமி தாயார். சோ நான் தான் செய்யணும், நீ தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. யாரு வேணாலும் மனதார மகாலட்சுமி தாயார் இந்த நன்னாள்ல வழிபட்டு சகல நன்மைகளை அடைய பெறலாம். வரலட்சுமி தாயாரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கான டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.